Hello everyone. In this video we are seeing for diploma engineering students finding the coefficient of correlation for the following. We are given x and y 78 121 like that. You write column wise எடுத்துக்கிறோம். First of all you must find x bar. X bar வந்து இதுக்கு 75 வருது. X bar means sigma x by n, adding all the x term and divide by n. Y bar adding all the y term, இதில் வர்ற y term ஃபுல்லாக ஆட் பண்ணு, then divide by number of terms வந்து மொத்தம் 8 இருக்குது. இங்கே பாயிண்டில் வருது, பாயிண்டில் வர்றப்போ you should not use direct method. ஸோ நமக்கு ஹோல் நம்பராக வந்தால் மட்டும்தான் டைரக்ட் மெத்தடு, அதுவும் இந்த ஸ்மால் ஃபார்முலா அப்படின்னு சொல்லியிருக்கு. போன வீடியோவில் இது பார்த்துருப்பீங்க. இது வந்து இப்படி ஹோல் நம்பராக வந்தால் மட்டும்தான் யூ ஆர் யூஸிங் திஸ் மெத்தட். ஓகே, இப்போ இங்கே டெசிமலில் வர்றதுனால யூ ஆர் டேக்கிங் எனி நம்பர் ஆஸ் அசியூம்டு மீன். ஒரு மிடில் மோஸ்ட்டாக எடுத்துக்கலாம், இல்லை நீ இப்போ 69க்கு பதிலாக 70 அப்படின்னு கூட எடுக்கலாம். இதில் இல்லாத நம்பரையும் நம்ம எடுக்கலாம். தட் இஸ் அசியூம்டு மீன். வி ஆர் அசியூமிங் ஒன் நம்பர் ஆஸ் மீன். ஸோ இதில் இருக்கிற நம்பர், அதர்வைஸ் இது இல்லாத இதுக்கு நியராக இருக்கக்கூடிய எனி நம்பர் யூ கேன் டேக் 60 ஆல்சோ. So 69 81 assumed mean. So this is what method? Assumed mean method. Assumed mean method அப்படின்னா அந்த ஃபார்முலா வந்து லாங்காக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி dx dy and this. So that find dx, x minus இந்த 69, அப்புறம் yக்கு வந்து -81, y minus 81. So dx and dy, d for deviation. Okay, d for deviation. So then dx square dy square அப்புறம் dx dy இதெல்லாமே மல்டிப்ளை பண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணு. இது வந்து பென்சிலில் நீ இந்த 69 இப்படி போட்டே வர்றது பெட்டர். பார்க்குறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் சம்டைம்ஸ் மிஸ்டேக் ஆயிரும். அதே மாதிரி இந்த 81 இருக்கு இல்லையா, இது வந்து பென்சில் இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் செப்பரேட் பண்ணுங்க. ஸோ யார் இந்த சம்மேஷன் வேல்யூ எல்லாமே அப்படியே வச்சுக்க. ஸோ ஃபார்முலா என்ன நமக்கு இப்போ? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன் ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு கேபிட்டல் N sigma dx dy minus sigma dx dy sigma dy by root of n into sigma dx square minus sigma dx the whole square, அதே மாதிரி root of n into this. ஸோ ஈக்குவல் டு 8 into இது அந்த ப்ரீவியஸாக இருக்கிற எல்லா வேல்யூவும் ஒவ்வொன்றா எடுத்து தனியாக எழுதி வச்சுக்கிறேன். எது எடுக்கணும்? சிக்மா டிஎக்ஸு, டிஎக்ஸ் டிவை இந்த லாஸ்ட் காலத்தில் இருக்கு இல்லையா அது. அடுத்தது சிக்மா டிஎக்ஸ், தென் சிக்மா டிஒய், தென் சிக்மா டிஎக்ஸ் ஸ்கொயர், சிக்மா டிஒய் ஸ்கொயர். இது எல்லாமே செப்பரேட்டாக எடுத்து இப்படி தனியாக எழுதிட்டு n வந்து 8. ஸோ இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூ ஆர் யூஸிங் சயின்டிஃபிக் கால்குலேட்டர், ஸோ நோ ஒரி. பட் பிஸ்னஸ் மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லாபுக்கு ஒன்லி அலவுடு. ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட். ஸோ த ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் மைனஸில் வருது. ஸோ நெகட்டிவ்லி கார்லேட்டட். ஆன்சர் ப்ளஸ் தான் வரணுன்ட்டு இல்லை, பாசிட்டிவ்லி கார்லேட்டட், நெகட்டிவ்லி கார்லேட்டட், தென் நல் கார்லேட்டட். நல் கார்லேஷனே இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். நான் கொஸ்டின் நம்பர் 10.